வணக்கம் தோழர்களே. இந்த 2024 காவிகளை பொறுத்தவரையில கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதாங்க, போராடெல்லாம் புலர்னி புடஞ்சி அடிதாங்க. நமக்கே பாவமாகிற அளவுக்கு காவிகளுடைய நிலைமை ரொம்ப பலவீனமா இருக்குங்க. அதுலயும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல்ல கடுமையான உட்கட்சி பூசல்ல சிக்கி தவிக்குது இந்த காவி கும்பல். தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடுமையான போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. காவிகள் கொத்தா கட்சியை விட்டு வெளியேறுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கலக்கத்தை, ஒரு பதற்றத்தை காவிகளுக்கு இடையிலே உருவாக்கி இருக்கு. நமக்கு என்னன்னா, தேர்தலுக்காகவே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா இந்தியாவிலே அது பிஜேபி கட்சி தான். தேர்தலுக்காக மட்டுமே வேலை செய்யற ஒரு கட்சி. எந்த மாநில தேர்தல்னாலும் உங்க பிரைம் மினிஸ்டர் போய் நிப்பார். உள்ளாட்சி தேர்தல்ல வார்டு மெம்பர் ஆதரிச்சு கூட அவர் பிரச்சாரம் செய்வார். இந்திய நாட்டிலுடைய துயரத்தில் பங்கு கொள்ளாத பிரைம் மினிஸ்டர், இன்னும் சொல்ல போனா பேரிடர்கள்ல மக்கள் சிக்கி தவிக்கும் போது வேடிக்கை பார்த்த 56 இன்ச் மோடி அவர்கள் இந்த தேர்தல்னு வந்துட்டா களத்துல குதிச்சிருவாருங்க. ஆக மொத்தம் தேர்தலுக்காகவே ஒரு கட்சி தங்களை வளர்த்து கொண்டுகிற கட்சியா இருக்குன்னா அது பிஜேபி தான். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்தே அடுத்த தேர்தலை நோக்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் போடணும் அப்படின்னு இறங்கிருவாங்க. தமிழ்நாட்டுல 2026 தாங்க தேர்தல். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான பிரச்சாரம், அதுக்கான உள்ளடி வேலை, அதுக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தேர்தல் கட்சினாலே பிஜேபி தாங்க. அங்க ஆப்பு விழுந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய இடம். உங்களுக்கு நல்லா தெரியும், 2019 ஜம்மு காஷ்மீருடைய 370 நீக்கினார்கள். 370 ஜம்மு காஷ்மீர் கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமை, அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, உரிமை. அது அந்த 370 தான் அந்த மக்களை பாதுகாத்தது, அந்த நிலத்தை பாதுகாத்தது, அந்த மக்களினுடைய உரிமைகளை பாதுகாத்தது 370. இந்த ஆர்டிகல் 370 வேண்டுமென்றே மோடி ஆட்சியில நீக்கப்பட்டது. இது அவங்களுடைய பிளான் மட்டும் இல்லைங்க, பல ஆண்டுகால கனவும் கூட. 370 நீக்குவதன் மூலமாக காஷ்மீர்களை பழிவாங்க முடியும். காஷ்மீரி மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். அவங்கள பழிவாங்கணுன்றதுக்காக என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ அத்தனையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். நீங்க 2019 ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த ஆட்சியை கலைக்கிறாங்க. இந்த ஆட்சியை கலைச்சிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜனாதிபதி ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர்றாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நீக்கிட்டு காலி பண்ணிட்டு அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வேண்டுமென்றே கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படி கொண்டு வராங்க தெரியுமா? 370 சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாம நீக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு இருந்த உரிமை. இந்திய அரசியல் சாசன சட்டம் கொடுத்த பாதுகாப்பு. இதை உடைக்கணும்ன்றதுக்காகவே அந்த மாநில அரசை அவங்க ரத்து பண்ணி நீக்குறாங்க. மாநில அரசை தூக்கி எரிஞ்சாச்சு, ஆட்சியை கலைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி. அப்புறம் ஜனாதிபதி ஆட்சி செய்யறதுனால அவர் என்ன நினைச்சாலும் செஞ்சுக்கலாம், அதான நாட்டுல. அப்ப அவர் என்ன பண்றாரு? 370 நீக்கிறார். சரி, 370 நீக்கினது மட்டும் இல்லாம மாநில அந்தஸ்தையும் தூக்கி போடுறான் வெளியே. இந்த மாநில அந்தஸ்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மாநில அந்தஸ்துல மாநில உரிமையை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கலாம். தமிழ்நாடு இருக்கு, இங்க சிஎம் இருக்காருன்னா இந்த மாநில உரிமைக்காக ஆளுநர்லாம் நொட்டாங்கையில தட்டிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், மாநிலம் செய்ய முடியும். ஆனா யூனியன் பிரதேசங்கள்ல ஆளுநருக்கு தான் பவர் அதிகம். ஆளுநர் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி மாதிரி ரேஷன் கடையை கூட மூடிட்டு போயிடலாம், மக்களை தெருவுல நிப்பாட்டலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அங்க ஆளுநர் ஆட்சி தான் நடக்கும், அவர் கீழே தான் மக்களாட்சியே. உங்களுக்கு புரியுதா? இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் ஜம்மு காஷ்மீரை 2ஆ உடைச்சு ஜம்மு காஷ்மீர் பகுதியை ஒரு யூனியனாகவும் லடாக் பகுதியை ஒரு யூனியனாகவும் பிரிச்சாங்க. இதுல லடாக் பகுதி மக்கள் கொடும் பணியிலும் கூட எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடு என்று தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்தாங்க. இதுக்கு இடையில தான் தேர்தல் வருது. 370 ரத்து பண்ணதுக்கு அப்புறம் தேர்தலை வைக்கலங்க, இழுத்தடிச்சு 2024 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. தேர்தலை நடத்தல. இப்ப தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்னா அந்த மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒழுங்கா தேர்தல் நடத்தியான்னு. இப்ப தேர்தல் வந்த உடனே ஜரூர களத்துல இறங்கிட்டாங்க. முதல்ல தேர்தல் பட்டியலை வெளியிட்டது பிஜேபி தானே. பாத்தீங்களே, 44 வேட்பாளர்களை கொண்ட பட்டியலை முதல்ல வெளியிடுது. அப்பதாங்க ஆப்பாச்சு. என்ன நடக்குதாங்க? 44 பேருடைய பட்டியலை, முதல் பட்டியலை பார்த்த உடனே கொதிச்சுட்டாங்க அங்க இருக்கிற காஷ்மீர் மக்கள். ஜம்மு காஷ்மீர்ல 90 சீட்டுங்க, 90 இடங்களுக்கு 3 கட்டமா தேர்தல். எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. ஏன்னா 3 கட்டமா வச்சாதான் நம்ம உள்ளடி வேலையை பார்த்து ஜெயிக்க முடியும். ஜம்மு காஷ்மீருக்குள்ள நாம போய் கால் ஊன்ற முடியும்னா
அதுக்கு 3 கட்டமா வச்சா மட்டும்தான் கவனம் செலுத்தி உள்வேலை பார்த்து நம்ம ஜெயிக்க முடியும். இதுக்கு தான் 3 கட்டமா வச்சிருக்காங்க. அப்ப வெறும் 90 சீட்டுக்கு 3 கட்டமா தேர்தலா? முதல் கட்டமா இவங்க 44 வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க. கொந்தளிச்சுட்டாங்க மக்கள். கொந்தளிச்ச கொஞ்ச மணி நேரத்திலேயே 44 பேர் கொண்ட அந்த பட்டியலை திரும்ப பெற்றுச்சு பிஜேபி. யாரு கொந்தளிச்சாங்க கேளுங்க? பிஜேபி கட்சிக்காரங்களே கொந்தளிச்சாங்க. கடுமையான போராட்டத்தை நடத்தணும் எச்சரிச்ச உடனே 44 பேர் கொண்ட முதல் பட்டியல திரும்ப வாபஸ் வாங்குது. சரி, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க, 15 பேர் கொண்ட பட்டியல். அது இன்னும் கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. என்ன ஆகி போச்சு? முன்னாள் முதலமைச்சர்கள், அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் சீட்டே கொடுக்கல. நேத்து ஒரு போலீஸ் ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு வந்து பிஜேபியில சேர்ந்திருப்பாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து அங்க பிஜேபிக்கு கட்சி தாவனவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. கட்சிக்காக 18 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. அது மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ள கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வேணும் கொலை இருக்கிற மாதிரி, ஈர கொலையா இருக்கிற மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சு அந்த மக்களை சொந்த நாட்டுல அகதிகளாக்கி 370 பறிச்சுட்டு அங்க 144 தடை உத்தரவை போட்டு அங்க இருக்கிற இன்டர்நெட் எல்லாத்தையும் கட் பண்ணி பொதுவெளியில மக்கள் வந்து திறந்த வெளி சிறைச்சாலையில் வைப்பதை போல ராணுவத்தை குவிச்சு எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. இன்னைக்கு சொந்த கட்சிக்காரனை ஆப்பு வைக்கிறான். சொந்த கட்சிக்காரனை எதிர்கொள்ள முடியல பிஜேபியால. அந்த மாநில அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. பிஜேபியினுடைய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த மாநில அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடுமையான போராட்டம். இதுல மோடி பதறிட்டாரு. இந்த பக்கம் போராட்டம்னா இன்னொரு பக்கம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டான், கொத்தா நாங்க வெளியேறோம், இனி இந்த கட்சியில இருக்க மாட்டோம், 20 வருஷமா நாங்க வேலை பார்ப்போம், எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம், நீங்க எங்களை கேவலப்படுத்துவீங்களா அப்படின்னு கொத்தா வெளியேறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நாளுக்குள்ள இந்த பட்டியலை நீங்க மாத்தலன்னா இந்த கட்சியில ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அறிவிப்பையும் செஞ்சுட்டாங்க. இது கடுமையான பிரஷர் ஆகி போச்சு. மிகப்பெரிய பின்னடைவை பிஜேபிக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி மாநாட்டு கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் மாநாட்டு கட்சி முதுகுலே குத்துச்சு. பிஜேபிக்கு அதுதானே வழக்கம், கூட்டணி கட்சிகளை காலி பண்றதான வழக்கம். அந்த வேலையை மாநாட்டு கட்சி முதுகுலையும் குத்துச்சு. அந்த தலைவரையே புடிச்சு உள்ள தூக்கி போட்டு வீட்டு காவல்ல வச்சது இந்த பிஜேபி. இந்த முறை என்ன ஆகி போச்சுன்னா ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு. இந்த பிஜேபி கூட்டணியே அந்தல சிந்தலையா நிக்குது. கட்சிக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. கட்சிக்காரர்கள் போராட்டம் நடத்துறாங்க, முற்றுகையிடுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. இந்த பக்கம் அப்படியே இந்தியா கூட்டணி சும்மா ஜம்முன்னு வேலை பார்க்கறாங்க. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சி, காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சி, அதோட மக்கள் மாநாட்டு கட்சி, இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து அங்க ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணியினுடைய பெரும்பான்மையான கட்சி, அந்த கட்சிகள்லாம் சேர்ந்து அங்க கூட்டணி அமைச்சு 90 சீட்டு இழுபறியாவே ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 51 சீட்டு தேசிய மாநாட்டு கட்சி கொடுத்துறது, 32 சீட்டு காங்கிரஸ் எடுத்துக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்த சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சீட்டு கொடுக்கறது என்று பேசி முடிச்சிருக்கிறாங்க. இதுல நிறைய பேர் கேட்கலாம், ஏங்க கம்யூனிஸ்ட் இப்படி ஆயிட்டீங்க ஒத்த சீட்டு அப்படின்னு. ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல நடந்த விஷயத்த. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு 8 வயது குழந்தைய கோயில் கருவறையில வச்சு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 8 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டு 3 மாசம் கழிச்சுதான் தகவலே வெளியே தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது தெரியுமா? ஒரே ஒரு மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் இருந்தார். அவர் பேர் முகமது யூசுப். இந்த முகமது யூசுப் தான் சட்டமன்றத்துல இந்த இஷ்யூவை கொண்டு வந்து பேசி இந்த குழந்தையை பாலியல் வல்லுறவு செய்த விஷயத்தை இந்தியாவிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர். 50 சீட் என்ன 1000 சீட் என்ன ஒத்தாள் இருந்தாலும் அடிச்சு காட்டுவோம் அப்படின்ற வரலாறு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு மார்க்சிஸ்டுகளுக்கு. இல்ல இந்த காவி கும்பலுக்கெல்லாம் அப்படியே அதுப்புல பேசும்ல, அதுக்காக சொல்றேன். இந்த குழந்தையோடைய ரேபிஸ்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மந்திரிங்க எல்லாம் கொடி பிடிச்சு ரோட்ல வரும்போது இந்தியாவிற்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரே ஆள் யாரா அப்படின்னா முகமது யூசுப் என்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ தான். அதை சட்டமன்றத்துல கொண்டு வந்து பேசி முடிச்சு விட்டாரு. அதனால நமக்கு ஒத்த சீட்டு ஜெயிச்சாலும் சும்மா அதிர விடுவோம், அது வேற. சோ இங்கிட்டு கூட்டணி பேசி முடிச்சாச்சு, கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு முடிச்சாச்சு, கூட்டணி கட்சிகள் வலுவா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா காவிகள் குடுமையை பிடிச்சு உருண்டுட்டு இருக்கிறாங்க.
கடுமையான தாக்குதலை ஒருத்தர் மேல ஒருத்தர் தாக்குறாங்க. ஆக மொத்தம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எப்படியாவது 370 உடைச்சு காஷ்மீர் மக்களை காலி பண்ணி காஷ்மீரை ஆக்கிரமிச்சிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா மக்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டாங்க. அடிச்சு வரட்டுவாங்க இந்த காவி கும்பலை. அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம், கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே முடிச்சு விட்டுருவாங்க. அதுதான் அங்க நிலைமை. எனக்கெல்லாம் சந்தோஷமாப்பா.